பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்டு மூலம் தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்கலாம். மார்க்கு 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அப்படின்னு தேவனுடைய வார்த்தையை சொல்லுது. வீடு கட்டுறாங்கன்னா அதில் நல்ல கல் எடுத்துகிட்டு போவாங்க, நல்லாத கல்லை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் நல்லாத கல்லாம் ஒதுக்கி வச்சிருவாங்க. நல்ல கல் மட்டும் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க, கட்டுவாங்க. ஆனால் அதிலே கட்டி முடிக்க முடியாதுங்க. தள்ளி போட்டு வச்சுருக்குறாங்க பாரு, தள்ளப்பட்ட கல்லுன்னு. அந்த கல் உடஞ்சது உடையாது, அதுதாங்க அந்த மூளைக்கு அந்த சந்து பொந்தெல்லாம் இருக்கும், அதை அடைக்கிறதுக்கு முக்கியமாக தள்ளப்பட்ட கல்லை தான் எடுத்து போய் வைப்பாங்க. அப்போ தான் சரியாக அழகாக லைனாக வரும். அதுபோல் ஆவிக்குரிய வார்த்தையில் நம்ம வேத புத்தகத்தில் நம்ம கவனிக்கலாம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9, 10 நம்ம வாசிக்கலாம். யாப்பேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாப்பேஸ் என்று பெயரிட்டான். யாப்பேஸ் இஸ்ரவேல் தேவனை நோக்கி, தேவரீர் என் ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவங்க அம்மா துக்கத்தோடு பெற்றாங்க. அவங்க அப்பாவுக்கு அவங்க அம்மா 2வது மனைவி. அதனால அவங்கள சரியாக பராமரிக்கல, அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. அதனால அந்த மகன் பெற்றெடுக்கும் போதே துக்கமாக இருந்தபடியால் துக்கத்தின் பையன் என்று அவங்களுக்கு பேர் வைக்கிறாங்கங்க அவங்க அம்மா. இப்படி நாம் கூட என்ன பண்ணுறோம், சில நேரத்தில் 6 பொண்ணு பிறந்துச்சுன்னா வேண்டா பேர் அப்படி வைப்பாங்க. ஏன்னா இனிமேல் பிறக்கூடாதுன்றதுக்காக வேண்டான்னு பேர் வைப்பாங்க. இப்படி நம்ம வாழ்க்கையில் கூட கருப்பாக இருக்கிற, சிவப்பாக இருக்கிற, அப்படி பணம் இல்லை, சொத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நம்மளை தள்ளி வச்சிருவாங்கங்க. அதேமாரி தான் யாப்பேச அவங்க சகோதரர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, 2வது மணிக்கு பிறந்தவன், இவன் சொத்தெல்லாம் நம்மளை எடுத்துப்பான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அவனை துரத்தி போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. அவர் வனாந்தரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு. ஆனால் தேவனை மாத்திரம் என்ன பண்ணலை, அவரை மறுதளிக்கலை. தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு இருந்தாருங்க. அவர் ஜெபம் பண்றாரு பாருங்க, யாப்பேஸ் இஸ்ரவேல் தேவனை நோக்கி என்ன பண்றாரு, என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லையை பெரிதாக்குங்க, உமது கரம் என்னோடு கூட இருக்கட்டும், தீங்கு என்ன துக்கப்படுத்தக்கூடாது, அதற்கு என்னை விலகி காத்துடலாம். அப்போ நம்மளும் அப்படி என்ன பண்ணணும், ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது பாருங்க, அவங்க சகோதரர்லாம் தள்ளப்பட்ட நிலையில, துரத்தி விடப்பட்ட நிலையில இருந்த அவரை ஒரு நாள் அவங்க சகோதரர்கள் தேடி வராங்க. ஏன், அவங்களுடைய சொத்து, அவங்களுடைய எல்லாத்தையும் பறிக்கிறதுக்கு வெளியிலேருந்து ஆட்கள் வராங்க. இது அவங்களால காத்து கொள்ள முடியல, அவங்களுக்கு பலன் இல்லை. அதனால் யாப்பேஸ் ஞாபகம் வந்து தேடி வராங்க. தேடி வந்து அவருடைய உதவியை கேட்குறாங்க. அவரும் போய் அவங்கள முறியடிச்சு அந்த தேசத்தை, அந்த சொத்து எல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு, காத்து கொள்றாருங்க. அவங்க அண்ணனுங்களாம் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுக்குறாங்கங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட எதெல்லாம் இழந்து போய் இருக்கிறியோ, தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிறியா, உன்னை தேடி வருவாங்க. உன்னால் நிறைய காரியங்கள் செய்யும்படி கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். உனக்கு அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, பணம் இல்லையா, கவலையப்படாத. தள்ளப்பட்டிருக்கிறியா, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணு. ஆண்டவர் உன்னை மூளைக்கெல்லாம் நிற்பார், வைப்பார், பயப்படாத. ஸ்தோத்திரம். யாப்பேஸ் பாருங்க, அவங்க அண்ணனுங்க வந்து திரும்ப எல்லாவற்றையும் கொடுத்தாங்க, கொடுக்க மாட்டே துரத்திட்டாங்க, திரும்ப அவங்கள வந்து கொடுத்தாங்க இல்லையா. அப்படி உன் வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்து போயிருந்தியோ உனக்கு அதை 2 மடங்கு கொடுக்கும்படி உன்னை மூளைக்கெல்லாம் நிறுத்துவார். படிப்பில் மூளைக்கெல்லாம் நிறுத்துவார், வேலையில் மூளைக்கெல்லாம் நிறுத்துவார், வீட்டில் மூளைக்கெல்லாம் நிறுத்துவார். உனக்கு வீடு இல்லையா, உனக்கு வீடை கட்டி தருவார். குழந்தை இல்லையா, உனக்கு குழந்தை பாக்கியத்தை தருவார். ஆனால் கர்த்தர் மேலே நீ நம்பிக்கையாக இரு. வேலையில் நீ நல்லா செய்வ, ஆனால் அங்கே தான் குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, இது நல்லா இல்லை அதுன்னு. ஏன்னா முதல்ல ஏசப்பா சொல்கிறாரு, ஓ கையை நோக்கி குற்றப்படுத்துகிறவங்க பார்த்தாங்கன்னா ஒரு கை தான் நம்மளை நோக்கி வரும், மீது 3 விரல் அடுத்தவங்கள தான் நோக்கி போகும், குற்றப்படுத்தவங்கள தான் நோக்கி போகும். அதனால் நீ கவலைப்படாத, அவன் குற்றமுள்ளவளாக இருப்பான், அதனால தான் உன்னை குற்றப்படுத்துகிறான். தள்ளப்பட்ட கல்லாக உன்னை பார்ப்பான். நீ நல்லா அறிவாளியாக இருப்ப, புத்திசாலியாக இருப்ப, உன்னை எதனா குற்றம் கண்டுபிடிக்கணுன்னே என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. ராக்கேல் பாருங்க, அவள் அழகில்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவளை ராக்கேல் ரொம்ப பிடிக்கும், லேயால் பிடிக்காது. அதனால் லேயாலை ரொம்ப அற்பமாக நினைச்சாரு யாக்கோபு. ஆனால் அவளுக்கு தான் நல்ல ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாருங்க. அப்போ விபசார ஸ்திரீ,
அவள எல்லாத்துக்கும் கல்லெறிஞ்சு கொல்லணும்னு நெனச்சாங்க. ஆண்டவரே நீ பாவம் செய்யாத. ஆண்டவருடைய நாமத்த சொல்லுன்றார். தாவீது எல்லாராலும் ஒடுக்கப்பட்டாரு. அவங்க சகோதரர்லாம் என்ன பண்ணாரு? ஒடுக்கப்பட்டு காட்டுல ஆடு மேய்ச்சு கொண்டிருக்கிறாரு. அவர தான் கொண்டு வந்து ராஜாவாக உயர்த்தினாருங்க. இன்னைக்கு உன்ன தள்ளப்பட்டு ஒண்ணுத்துக்கும் உதவாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. கர்த்தர் உன்ன தான் பயன்படுத்த போறாரு. உன் குடும்பத்துல, வேலையில, அ கிராமத்துல எங்க இருக்கிறியோ, அங்க உன்ன பயன்படுத்த ஆனா கர்த்தர நீ சார்ந்து இருக்கும்போது, கர்த்தர் உன் வேலையும் எல்லாவற்றிலும் உனக்கு மூலைக்கல்லா இருந்து, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆனா கர்த்தரை நோக்கி நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். யாப்பேஸ் ஜெபம் பண்ணும்போது, அந்த ஜெபம் பண்ணாரு. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அப்படி நம்ம ஜெபிக்கும்போது, கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்கள செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள அதிகமா நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே! பிள்ளைங்க யார் யாரெல்லாம் தள்ளப்பட்ட நிலையில மனசுல நினைச்சிருக்கிறாங்களோ, இல்ல மனிதர்களால தள்ளப்பட்டிருக்கிறாங்களோ, ஆண்டவரே இந்த ஆண்டில அவர்களை மூலைக்கல்லா நிறுத்தப் போகிறீங்க. சொத்த இழந்துக்கலாம். கணவன இழந்திருக்கலாம். ஆண்டவரே மனைவி இழந்திருக்கலாம். சொந்த பந்தங்கள இழந்திருக்கலாம். அவங்களெல்லாம் திரும்ப நீங்க கொடுக்க போகிறீங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இத கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மனசுல இருக்கிற எல்லா குறைவுகள் நீக்கி, ஆண்டவரே அப்பா உயர்வ நீங்க தரப்போகிறீங்க ஆண்டவரே. மூலைக்கல்லா வைக்க போகிறீங்க ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க ஒவ்வொருவரையும் பயன்படுத்த போகிறீங்க ஆண்டவரே. இத கேட்கிற கண்ணு ஊனம் இருக்கலாம், காது ஊனமா இருக்கலாம். எல்லாரையும் நீங்க பயன்படுத்த போகிறீங்க. அதற்காக நன்றி. பிதா, குமார, பரிசுத்த ஆவி நாமத்திலே பிள்ளைகளை மனதார நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.